தன்னோய் போல் போற்றாக்க. வாசிப்பினால் கிடைக்கிற அறிவு, அறிவினுடைய பயன் என்ன தெரியுமா? சக உயிர்களை மதிக்கணும், சக உயிர்களை நேசிக்கணும். இது ஒண்ணுதான் அடிப்படை. இன்னைக்கு ஜாதி பிரச்சனை இருக்கலாம், மத பிரச்சனை இருக்கலாம், தீண்டாமை இருக்கலாம், ஊழல் இருக்கலாம், பெண்ணடிமைத்தனம் இருக்கலாம், பாலியல் வல்லுறவு, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? சக மனிதனுடைய வலியை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். இந்த சக மனிதனுடைய வலியை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அதியமான் தர்மபுரி தகடூர் பத்தி பேசும்போது அதியமான் அவ்வையினுடைய ஒரு பாடலை எல்லாரும் பேசுவாங்க. அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததை சொல்லி சொல்லி இந்த நெல்லிக்கனியே பிடிச்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு அதியமான் அவ்வையினுடைய நெல்லிக்கனி இங்க பேசப்பட்டிருக்கு. ஆனா அதை விட ஔவையார் இன்னொரு சிறந்த பாட்டு அதியமானை பற்றி எழுதியிருக்காங்க. ஊர்கூறு நாக்கள் வெண்கோடு கழாலி நீர்த்துறைப்படியும் களிறு போல இனிய பெருமை எமக்கே அப்படின்னு ஒரு பாட்டு. இது என்னன்னா, ஔவை சொல்ற அதியமானை பார்த்து, அதியமான் ஒரு யானை மாறி அப்படிங்கிறான். அந்த யானை எப்படிப்பட்ட யானைன்னா, அந்த நாட்டுக்காக நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு போர் செய்யும் போது அந்த யானை எதிரிகளுக்கு எப்படி இருக்கும் என்றால் மதம் கொண்ட யானை மாறி போய் நிக்குமா. திரும்பி ஊருக்குள்ள வரும்போதும் யானை தான். ஆனா அப்ப அந்த யானை எப்படி இருக்கும்னா, குளத்துக்கு கொண்டு போய் யானையை கழுவாங்க இல்லையா, குளிக்க வைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த யானை குளிக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்க சின்ன சிறுசுங்க, பொடி பட்டாளங்க எல்லாம் போய், சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் அந்த யானை தும்பிக்கை மேல ஒண்ணு ஏறி உட்காந்துக்கும், யானை காலை பிடிச்சு ஒண்ணு வெளுக்கும், யானை முதுகு மேல ஏறி ஒண்ணு உட்காந்துக்கும், வாழை பிடிச்ச ஆட்டம், யானை ஒண்ணுமே செய்யாது. அந்த குழந்தைகளோடு குழந்தைகளா அது விளையாடும். அந்த யானை அந்த குழந்தைகள் மீது தண்ணி அடிச்சு பீச்சு அடிச்சு விளையாடும். ஒரே யானை தான். ஒரே யானை ஒரு இடத்தில் மதம் கொண்ட யானையாக இருக்கிறது, இன்னொரு இடத்தில் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுகிற யானையாக இருக்கிறது. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதிகமான இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எளியவர்களுக்கு அன்பானவர்களாக இருக்க வேண்டும், விளிம்பு நிலை மக்களுக்கு அன்பானவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொறுப்பேற்கும் போது கூட நான் ஒரு நேர்காணல் பார்த்தேன். கடைசி பின்தங்கியே இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அரசினுடைய திட்டங்கள் சென்று சேருவதற்கு நான் வழிவகை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் தேவை. ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கு. இன்றைக்கு இங்க மருத்துவர் செந்திலவர் இருக்கிறார் என்று சொன்னால் தான் மருத்துவர் ஆனதோடு நின்று விடவில்லை. தன்னுடைய ஊரில் இருக்கிற பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று தான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுத்து இங்கே ஒரு மருத்துவ கல்லூரி உருவாவதற்கு வழி செய்திருக்கிறார் என்றால் அதுதான் அறிவினுடைய பயன். நீங்க அப்துல் கலாம் கிட்ட கேட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம் எது? நிறைய பேர் பத்திரிகைக்காரங்க எதிர்பார்த்தாங்க அவர் அக்னி ஏவுகணையை பத்தி சொல்லுவாரு, அல்லது பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தினார் அதை பத்தி சொல்லுவார். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அதற்கு முன்னால் செயற்கை கால் பொருத்துற வசதி இருந்தது. ஆனா அந்த செயற்கை கால் ஏறக்குறைய 4 கிலோ இரும்புல செய்யப்பட்டதா இருந்தது. அதை தூக்கிட்டு அந்த குழந்தைகளால நடந்து போகவே முடியாது. அதை பார்க்கும் போது அவர் மனசு வலித்தது. மிகப்பெரிய அறிவு விஞ்ஞானி அவர். அந்த எளிய குழந்தைகளை நடக்க முடியாம 4 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு நடக்கிற அந்த குழந்தைகளை பார்த்து அந்த மனம் வலித்ததனால் இதற்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு 400 கிராம் எடையுள்ள ஒரு செயற்கை காலை பொருத்தி காட்டினார். அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார். அவர் செஞ்ச மற்ற பெரிய சாகசங்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது, இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தமிழ் இலக்கியம் இதைத்தான் சொல்லுது. மனித நேயத்தை பத்தி மட்டும் தமிழ் பேசலங்க, இலக்கியம் பேசல, உயிர் நேயத்தை பேசியது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் எப்படி ஒருத்தரால சொல்ல முடியும்? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஒருத்தன் பேசினான். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், அதுதான் வாழும் முறைமை அடிப்பாங்க. நீங்க வேகமா, நீங்க பெரிய நெடுஞ்சாலைகள் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் ஒரு நாய் பாக்குது, எந்த வாகனமும் வரல அப்படின்ற எண்ணத்தோடு தான் அது சாலையை கடக்க நினைக்குது. எங்கிருந்தோ கண்ணிமைக்கு நேரத்தில் 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஒரு கார் அடிச்சு போட்டு போயிரு. அந்த நாய் நினைக்கல, 4 குட்டிங்க காத்துக்கிட்டு இருக்கு, தாய் வரும் என்று காத்துக்கிட்டு இருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நாம் வேகமா, நமக்கு வேகமா போவோம். ஆனா அந்த நாய் எதுவும் வரலன்ற, ரோடு காலியா இருக்குன்னு கிராஸ் பண்ணி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு நாயை அடிச்சு போட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம அந்த குற்றவாட்சி கூட கிடையாது. ஏன்னா நமக்கு சக உயிர்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. சங்க இலக்கியத்துல ஒரு தலைவன்
எப்பவுமே சங்ககால தலைவன்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேலைக்கு போயிடும். வேலைக்கு போனவன் எப்ப திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போவான் அப்படின்னா கார்காலத்தில், மழைக்காலத்துல வந்துடுறேன் அப்படின்னு போவான். ஏன்னா மழைக்காலத்துல அந்த வேலையில எதுவும் செய்ய முடியாது, தலைவியை பார்க்க வரணும். கார்காலம் வந்து விட்டது, நேரம் ஆயிடுச்சு. தலைவியை பார்ப்பதற்காக தன் தேரை சரி பண்றான், மணியெல்லாம் கட்டுறான், வண்டி எடுக்கிறான், வேகமாக வருகிறான். ஏன்னா தலைவி காத்துட்டு இருப்பா, சொன்ன நாளை விட அதிகமாயிடுச்சு. தலைவி கோச்சுப்பா, காத்துக்கிட்டு இருப்பா, தலைவியை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம், தலைவி திட்டுவாடு என்கிற ஒரு பயம் எல்லாம் சேர்ந்து அந்த தேரை வேகமா ஓட்டிக்கிட்டு வரான். அப்படி ஓட்டிக்கிட்டு வரும்போது திடீர்னு ஒரு சோலை வழியை கடக்கிறான். அப்படி கடக்கும் போது கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்றான்னா அந்த தேரை மெதுவாக்குகிறான். அந்த நாவினுடைய மணியினுடைய நாவுகளை கட்டுகிறான், சத்தம் வராம இருக்கு. தேரை ஸ்லோவாக்குறான். அவன் போகணும், அவசரம் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அவன் போறான், மெதுவா போறான். ஏண்டா மெதுவா போறான் அப்படின்னா, அவன் அந்த சோலைக்குள்ள நுழைந்த உடனே ரெண்டு பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செடி வளர்ந்திருக்கு. அந்த செடியில சின்ன சின்ன பூக்கள் இருக்கிறது. அந்த பூக்களில் சின்ன சின்ன வண்டுகள் தன் துணையோடு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வேகமா என்னுடைய வண்டியை எடுத்துட்டு போகும்பொழுது அந்த வண்டுகள் அப்படியே அலைந்து திரிந்து பறந்து சிதறுது, பயத்துல, சத்தத்துல. நான் என்னுடைய துணையை பார்க்கிற அந்த மகிழ்ச்சி இன்னொரு வண்டியினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய தேரை மெதுவாக்கி தன்னுடைய அந்த மணியினுடைய நாவை கட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய உயிர் இறக்க சிந்தனை உங்களுக்கு எது கொடுக்கிறது என்றால் என்னுடைய தமிழ் இலக்கியம் கொடுக்கிறது. நீங்க யானை டாக்டர்னு ஒண்ணு ஸ்கூல்ல எல்லாம் இப்ப பாடமா வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த ஒரு கதையை படிச்சா போதும், நீங்க சுற்றுலாக்கு இளைஞர்கள் போவாங்க, போற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி என்னன்னா தண்ணி அடிக்கணும், அடிச்சுக்கோ. ஆனா அடிச்சுட்டு உடனே அந்த மகிழ்ச்சி அவன் கடைசியா எப்படி வெளிப்படுதோ உடைச்சு அப்படி தூக்கி போட்டு வரணும். அதுதான் அந்த குடிச்சு முடிச்சதனுடைய வெளிப்பாடு. ஆனா காட்டில் சுற்றி திரிகிற யானைகளுக்கு அது எவ்வளவு பெரிய ரணத்தை உருவாக்கும் என்பதை அந்த ஒரு கட்டுரையை படிச்சுப்பார். யானையினுடைய அந்த பாட்டிலோடு யானையினுடைய கால் அப்படி சொருகுச்சுன்னா முடிஞ்சது. அதனால யார் எடுத்து விடுவா? நடந்து நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஆச்சுன்னா யானை காலணும், யானை காலுக்கு அது நடந்து நடந்து வீங்கி வீங்கி சீழ் பிடித்து ஒரு நாளுக்கு 30-40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய யானைக்கு காலில் ஒரு பிரச்சனை என்னங்க பண்ணும்? இந்த சிந்தனை வரணுங்க. போறதெல்லாம் உடைச்சு போட்டு போறீங்களா? ஒரு கட்டுரை உங்களுடைய சிந்தனையை மாற்றும். ஜாதி மத திமிர புடிச்சிட்டு அலைகிறவங்க அம்பேத்கருடைய எழுத்துக்களை படிங்க, விசாவுக்காக காத்திருக்கிறேன் படிங்க, அயோத்திதாச பண்டிதரை படிங்க, பெரியாரை வாசியுங்கள். இதையெல்லாம் வாசிச்சா எப்படிப்பட்ட நிலையில் இருந்து அவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் இன்னும் இப்படி இருக்கிறோம். சூழலியல், சிற்பங்கள், ஓவியங்கள் பற்றிய நூலெல்லாம் படிங்க. அதை படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் குகையிலையும் பாறையிலையும் ஜூலி ஐ லவ் யூ எழுதிட்டு இருக்க மாட்டீங்க. அங்க போய் உட்காந்து அனிதா ஐ லவ் யூ எழுதிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஒரு கோடும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. ஒரு ஒரு கோடும் ஒரு ஆவணம், ஒரு ஒரு சிற்பம் ஒரு ஆவணம். இவன் போய் அங்க படிச்சு வச்சுட்டு வர ஆர்ட், எது உண்மையான ஓவியம் எது உண்மையான பெயிண்டிங் தெரியாம ஆய்வாளர்கள் குழம்பி கிடக்கிறாங்க. அப்ப நாம பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதற்கு வாசிப்பு அவசியம். சில பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன், பள்ளி புத்தகத்தை தவிர வேற புத்தகத்தை கையில எடுக்கவே கூடாது. வேற ஏதாவது பையன் புக்கு எடுத்தானா அம்மா சொல்லுவாங்க, இந்த டைம்ல 4 சம்மு போடலாம்ல, இப்ப எதுக்கு அந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிற, இந்த டைம்ல 4 சயின்ஸ் கேள்வியை படிக்கலாம். அவங்களுக்கு என்னன்னா பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடணும், கோல்டு மெடல் வாங்கிடணும். பையன் எது கேட்டாலும் சொல்லுவான். கூகுள் மாதிரி இருப்பான். 10வது பக்கத்துல என்ன சொல்லுவான், 100வது பக்கத்துல என்ன, எல்லாமே சொல்லுவான். ஆனா சிலபஸை தாண்டி அவனுக்கு வாழவே தெரியாது. ஒரு சமூகத்துல போய் ஒரு பிரச்சனை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாது. சக மனிதனுடைய முகத்தை பார்த்து அவன் என்ன நிலைமையில என்ன வழியில இருக்கிறான் தெரியாது. ஆனா எல்லா கேள்விக்கும் போது என்னத்துக்கு அப்படி ஒரு புள்ள? நீங்க நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன், அவன் 50% மார்க் வாங்கினா கூட போதும். சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு வெளிநூல்களை படிக்க அனுமதி. வெறும் பாட புத்தகம் மட்டும் என்ன பண்ணும் தெரியுமா? வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். நீங்களாம் சின்ன பிள்ளையில வாசிச்சிருப்பீங்க. அதுல ஒரு குரு இருப்பாரு, அவருக்கு 5 சீடர்கள் இருப்பாங்க. மட்டி, மடையன், முட்டாள் அப்படின்னு 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேரோட அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு காட்டுல மலைப்பகுதியில பயணம் போவார். அவர் குதிரை மேல இருப்பாரு, இந்த 5 பேரும் பின்னால் நடந்து போவாங்க.
வழியில அவருடைய தலைப்பாகை கீழே விழுந்துரும். விழுந்த உடனே அவர் நினைச்சுப்பாரு சீடர்கள் எடுத்துட்டு வருவாங்கன்ட்டு. ஆசிரமத்துக்கு போனா கேட்பாரு, எங்கடா என் தலைப்பாக? ஐயா நீங்க எடுத்துட்டு வரவே சொல்லலையே. டேய், கீழே விழுந்தா எடுத்துட்டு வரணும்னு தெரியாதாரா? இத கூடவாடா ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னாரு குருநாதர். சரிங்க ஐயா, இனிமேல் கீழே விழுந்தா எடுத்துட்டு வரோம். அடுத்த நாள் அதே மாதிரி அவர் குதிரையில போறாரு, பின்னாடி 5 பேரும் போறான். குதிரை வழியெல்லாம் சாணி போட்டுக்கிட்டே போகுது. இந்த 5 பேரும் என்ன பண்றான், வாரிக்கிட்டே வரான். கீழே விழுந்தா எடுக்கணும்னு சொன்னார்ல, 5 பேரும் வாரிக்கிட்டே வரோம். ஆசிரமம் வந்தா ஒரே நாறு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க தான் கீழே விழுந்தா எதனா எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்களே, இவ்வளவு முட்டாள்களா இருப்பீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க எதெல்லாம் கீழே விழுந்தா எடுக்கணும், எதெல்லாம் சிலபஸ், எதெல்லாம் எடுக்க கூடாது. என் தலைப்பாக விழுந்தா எடுக்கணும், என் துண்டு விழுந்தா எடுக்கணும், என் கையில இருக்க தடி விழுந்தா எடுக்கணும், நான் வச்சிருக்கிற பைய விழுந்தா எடுக்கணும். எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாளும் குருநாதர் போனாரு. 5 பேரும் பின்னாடி போனாங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு குதிரை முரண்டு பிடிச்சு குருநாதர் கீழே விழுந்துட்டாரு. தூக்கங்கடா தூக்கங்கடான்னு கத்துறாரு. பேப்பர் எடுக்கிறானுங்க. குருநாதர் விழுந்தா எடுக்கணுமா எடுக்க வேணாமா, சிலபஸ்ல இருக்கா இல்லையா? இல்ல, தூக்க மாட்டானுங்க. ஐயா நீங்க விழுந்தா எடுக்கணும்னு இதுல சிலபஸ்ல இல்லவே இல்லை. இதுதான் வெறும் பாட புத்தகம் மட்டும் படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வாங்கி நீங்க சிலபஸ்ல இல்ல சமூகத்தை கோட்ட விட்டுருவீங்க. நீங்கள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களாக இருங்கள், நான் வாழ்த்துகிறேன். ஆனா கூடவே இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களையும் வாழ்த்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கூகுள்லயே படிச்சுக்கிறோம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் ஒரு யூனிவர்சிட்டி. இன்னைக்கு எல்லாம் நீங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு 10 பேர் 10 ட்ரீட்மெண்ட் சொல்லுவான். மொத்த டாக்டரும் அதுலதான் இருக்கிறான். அதெல்லாம் உண்மையா? அதை நம்பி நம்ம வாழ முடியுமா? அம்பேத்கர் பிறந்த நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் அப்படியே பயங்கரமா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அம்பேத்கர் அப்படின்னு எழுதி பரப்புவான். மொத்த பேரும் பாதி பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. கவிஞர் பழனி பாரதி எழுதிய வரிகள் இது. அம்பேத்கர் சொல்லல இது, ஆனா நல்லா இருக்குதே, அம்பேத்கர் பேரை போட்டுக்குவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் உள்ள பரவுறது, பேஸ்புக் உள்ள. அவரே பல தடவை சொல்லிட்டாங்க, ஏன் இது அம்பேத்கர் எழுதல, நான் எழுதல. நம்ப மாட்டாங்க. நீ எல்லாம் இதை சொல்லியிருக்க மாட்டேன், அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். வாட்ஸ்அப் ஒரு முழுமையான தகவலை உங்களுக்கு தர துண்டு துண்டா. நீங்க நேத்து பாத்தீங்கன்னா குயிலிக்கு வீர வணக்கம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்தது. குயிலிக்கு நினைவு மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. குயிலி யாரு? வேலு நாச்சியாருடைய போர்படையில இருந்த ஒரு தற்கொலை படை போராளி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரிட்டிஷாருக்கும் வேலு நாச்சியாருக்கும் போர் நடந்த போது உடம்பெல்லாம் தீயை வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாருடைய போர்க்கருவிகள் இருந்த ஒரு இடத்துல போய் நம்ம குதிச்சு பிரிட்டிஷாருடைய போர்க்கருவிகள்லாம் அழிச்சு முதல் தற்கொலை படை போராளி குயிலி. உள்ள கூட பாத்தீங்கன்னா 10 புக்கு இருக்கலாம் குயிலியை பத்தி. குயிலி என்கிற ஒரு கேரக்டரே வரலாற்றில் இல்லை என்று இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கதாபாத்திரமே கிடையாது. ஒரு 30 ஆண்டுகளாகத்தான் குயிலி என்கிற கதாபாத்திரம், ஒரு 30 ஆண்டுகளாகத்தான் ஒரு புனைவின் வழி குயிலி என்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த சமூகத்திற்கு வந்தது. ஒரு டாக்குமெண்ட் கூட அவங்க இருந்ததற்கான ஆங்கில ஆவணங்களோ கல்வெட்டுகளோ எந்த சான்றுகளும் கிடையாது. அப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஜீவபாரதின்னு ஒருத்தர் உருவாக்கினார். அதற்கு பிறகு அப்படி ஒரு பெண் இருந்ததாகவே இன்றைக்கு வரை நமக்கு அது பரவிக்கிட்டே இருக்கு. முழுமையான தகவல்களை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கு ஆய்வுகள் வர வர நீங்க கேளடா மானிடவான்னு ஒரு பாட்டு பாரதி எழுதின பாடலாக பாரதிங்கிற படத்திலே வந்துச்சு. ஆனா இன்றைக்கு சான்றுகள் கிடைக்கும் போது கேளடா மானிடவா நம்மில் கீழோர் மேலோர் இல்லை என்கிற பாட்டு பாரதி எழுதியது இல்லை, பரளிசு நெல்லையப்பர் எழுதியது அப்படிங்கறத சான்றோடு இன்னைக்கு எடுத்துட்டு வந்து தரான். பாரதி யானை தாக்கி 3 மாசத்துல செத்துட்டான் அப்படின்னு ஒரு கதை இருந்த போது யானை தாக்கியதற்கு பிறகு ஓராண்டு பாரதி உயிரோடு இருந்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. காந்தி கணக்குன்னு ஒண்ணு பேசுவாங்க. காந்தி வஉசிக்கு காசு கொடுக்கணும். தென்னாப்பிரிக்க தமிழர்கள் காந்தி கிட்ட காசு கொடுத்தாங்க. போய் தமிழ்நாட்டுல வஉசி கிட்ட கொடுத்துருங்க. ஆனா காந்தி ஏமாத்திட்டாரு, வஉசிக்கு கொடுக்கல. அப்படி யாருன்னா நம்மளை ஏமாத்தினா பணம் கொடுக்காம போனா காந்தி கணக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்கு.
ஆனா அன்னையில ஒரு புத்தகம் வஉசியும் காந்தியும் 347 ரூபாய் 12 அணா அப்படின்னு அந்த புக்கு பேரு. அந்த புக்ல காந்திக்கும் வஉசிக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்பட்டமா அப்படியே பதிவாயிருக்கு. காந்தி வஉசிக்கு எவ்வளவு கொடுக்கணும், காந்தி வஉசிக்கு கொடுத்தாரா இல்லையா, வஉசி அதை பெற்றுக் கொண்டாரா இல்லையா அப்படிங்கிற மொத்த செய்தியும் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. அப்போ எதுவுமே தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு முழுமை கிடையாது. நீங்க பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி தமிழ் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி அது மட்டும்தான் வரும். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும்னு பெரியாருடைய எழுத்துக்கள்லாம் தொகுதி தொகுதியா வந்திருக்கு. அந்த புக்கு பேரே நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும், அதை முன்ன பின்ன வாசிக்கணும். ஏன் பெரியார் அதை சொன்னார் என்பதை தெரியாமல் வெறும் அந்த ஒரு லைன் மட்டும் எடுக்கூடாது. அதுதான் சொல்ற, வாட்ஸ்அப்ல கூகுள்ல நீங்க வாசிக்கும் போது துண்டு துண்டான நம்பகம் இல்லாத தகவல் தான் படிக்க முடியுமே தவிர உங்களால் முழுமையான தகவல் வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகத்திற்குள்ள வரணும். நீங்க ஒருத்தருக்கு புத்தகத்தை அறிமுகம் செய்யணும் அப்படின்னா பெரிய எழுத்தாளர்கள் பட்டியெல்லாம் ஒரு எழுத்தாளர் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த எழுத்தாளரை பெரிய வியந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கதையை உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. அந்த கதையை சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதற்கு பிறகு அந்த எழுத்தாளரை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள். நான் அப்படிதான் எங்க மாணவர்களுக்கு ஒரு கதை, எனக்கு அந்த கதை வந்து மலையாளத்துல பால் சக்கரியா எழுதின கதை, பவா செல்லதுரை அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார், தேன் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை பலரும் கேட்டிருக்க கூடும். இந்த கதையை நான் சொன்னதற்கு பிறகு என்னுடைய மாணவர்கள் இப்போ பால் சக்கரியாவை தேடி தேடி வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நுட்பமான ஒரு பெண்ணிய பிரச்சனையை இப்படியும் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு கரடி, ஹேண்ட்ஸமான கரடி, அவர் அப்படிதான் எழுதுறாரு, ரொம்ப அழகான கரடி. பெண் கரடிகள் எல்லாம் பார்த்து மறைந்து மறைந்து நின்று பார்த்து சைட் அடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான கரடி. ஆனா அவர் யாரையும் கண்டுக்க மாட்டார். பெண்கள் தான் மறைஞ்சு மறைஞ்சு பெண் கரடிகள் பார்த்து பார்த்து சைட் அடிப்பாங்க. அவர் அப்படியே யாரையும் கண்டுக்காம அசால்ட்டா அப்படி தலையை கோதிக்கிட்டு போயிடுவார். அப்ப அந்த கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கேட்கறாங்க, எவ்வளவு பொண்ணுங்க உன்னை சைட் அடிக்குது, நீ யாராவது ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணக்கூடாதா? அப்ப அந்த கரடி சொல்லுது, ஹேண்ட்ஸமான கரடி, சிச்சி இவளுங்கெல்லாம் எவ்வளவுமே எனக்கு பிடிக்கல, பார்க்க நல்லாவே இல்லை, எனக்கு அழகான ஒரு மலையாளத்து சேச்சிய கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இது மலையாள மண்ணில் எழுதப்பட்ட ஒரு கதை, மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் கற்பனையில ஒரு மலையாள பெண், ஒரு ஓணம் சாரி கட்டி, ஒரு ஜிமிக்கி போட்டு, ஒரு தலைய லூஸ் ஏர் விட்டு ஒரு மலையாள பெண் வந்துகிட்டே இருக்கிறா கனவுல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கரடியை பத்தி ஒரு பார்வை இருக்குல்ல, உடம்பெல்லாம் முடியா இருக்கும், அப்படி பெருசா இருக்கும். அவங்களுக்கு நம்மளை பத்தி ஒரு பார்வை இருக்கும்ல. அந்த ஃப்ரெண்டு கரடிங்கெல்லாம் சொல்லுது, சீச்சி போயும் போய் ஒரு பொம்பளையா, அவளுக்கு 2 காலில் நடப்பாளுங்களே, அவளுக்கு தலையில மட்டும்தானே முடி இருக்கும், பார்க்க நல்லா உடம்பெல்லாம் வளவே நல்லாவே இருக்காது, நம்மளை பத்தி அவங்க என்ன மதிப்பீடு வச்சிருக்காங்க? இல்ல இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் ஒரு பொம்பளை பொண்ண மனித பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரின்னு போய் கடவுள் கிட்ட வேண்டுது, வரம் கேக்குது. வரம் கேட்டோம்னா கடவுளும் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு மனித பெண் கிடைப்பால், எந்த பெண் தேனை அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறாளோ அந்த பெண்ணுக்காக நீ காத்திரு, அந்த பெண் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அப்போ காட்டுல இருக்கிற மொத்த தேன் அடையும் எல்லா மரத்தையும் வேட்டையாடி பெரிய தேன் மூட்டையா கொண்டு போய் காட்டுக்கு வெளியில அப்படி வச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. எவன் வந்து தேனை எடுக்கிறா, எவன் நம்ம ஆளு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒளிஞ்சிருக்காரு. முதல்ல ஒரு அம்மா வருது, குழந்தையோட வந்துச்சு, கொஞ்சம் தேன் எடுத்துச்சு போயிருச்சு. இன்னொரு அம்மா வந்தது, அதுவும் வயசான அம்மா தான், வீட்டுக்காரர் கொஞ்சம் தேன் எடுக்கணும் எடுத்துட்டு போயிருச்சு. அப்படியே ஒருத்தரா வரும்போது இன்னும் கொஞ்சம் தான் தேன் இருக்கிறது. ஐயோ இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே நீங்க வந்து ஒரு பாரதி ராஜா படம் அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா ஒரு ஸ்ரீதேவி மாதிரி அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு பொண்ணு வரா. அவர் நினைச்ச மாதிரி ஓணம் சாரி கட்டி நியூ சேர்லாம் விட்டு ஆள் முடிச்சா, இவதான் நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சா. ஆனா தேன் எடுக்கணுமே. அந்த அம்மா வந்தது, சப்பாங்கால் போட்டு உட்காந்து தேனை எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சு. இவருக்கு சக்சஸ், அவ்வளவுதான், கடவுள் சொன்ன நமக்கான ஆள் கிடைத்தாச்சு. நேரா போய் அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த கரடி என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ இதே வந்து வேற யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு கரடி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பயந்துருப்போம், எவ்வளவு திணறி இருப்போம். அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல. உள்ள போய் பேசலாமா, எங்க
காட்டுக்குள்ள உள்ள போறாங்க 2 பேரும். இதுல உன் வீடு எங்க இருக்கு? இந்த காடே நம்ம வீடு தான், 350 ஏக்கரும் நம்ம வீடு தான். இங்க எதுவும் இவருக்கு இது அவருக்கு இது, நீ இங்க சாப்பிடலாம் நான் இங்க சாப்பிடலாம், எந்த உடைமை சிந்தனையும் கிடையாது. காட்டுல நாங்க எல்லாம் ஒண்ணுதான், எங்க வேணா நம்ம சாப்பிடலாம். அந்த பொண்ணு யோசிக்குது, சரி நம்ம ஏன் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நமக்கு 2 அக்கா இருக்கு, அந்த 2 அக்காவும் 2 ஆளுங்களை தான் கல்யாணம் பண்ணுச்சு. என்ன பெருசா வாழ்ந்துச்சு? 2 பேரும் குடிகார பயலுவ, 2 பேரும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பொண்டாட்டியை அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்களை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வர விடாம டார்ச்சர் பண்றானுங்க. என்ன பெரிய ஆம்பளைங்களை கட்டிக்கிட்டு என்ன வாழ்ந்துருச்சுங்க அக்காங்க. நாம ஏன் ஒரு சேஞ்சுக்கு நம்மளை இவ்வளவு நேசிக்கிற ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஐ டூ லவ் யூ, நானும் உன்னை காதலிக்கிறேன். சரி நம்ம வீட்டுக்கு போவோம், அம்மா அப்பா கிட்ட பேசணும்ல. போறாங்க. ஆனா அவர் சொல்லிட்டு போறார், நான் என் கரடியை காதலிக்கிறேன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் நடேசன், நல்லா இருக்கு பேரு. 2 பேரும் போறாங்க. போகும்போது சொல்லிட்டு போறான், நீ வெளியில வரும்போது இந்த மீடியாலாம் வருவானுங்க, நீ எதுவும் பேசாது, அவங்களுக்கு இதே வேலை, எங்க ஏதாவது ஒண்ணுனாலும் தூக்கிட்டு வந்துருவானுங்க, நீ பேசவே பேசாத, அமைதியா இரு. ஓகே. நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பாரம்பரியமான ஒரு மலையாள குடும்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அம்மா கிச்சன்ல அவியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஈசி சேர்ல உட்காந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு அம்மா அப்பானாலும் இப்படிதான், அப்பா வந்து எப்பவுமே படிச்சுட்டு இருப்பாரு, அம்மா வந்து சமைச்ச உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படிதான் இவர் கேட்பாங்க. நீ படிக்கும் முறையில் நான் கண்களா புத்தகமா. அதாவது இவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. காலேஜுக்கு வந்து பாருங்க, யாரு படிக்கிறா யாரு படிக்கல, சரி போட்டோம். இப்போ அங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போன உடனே அப்பா அப்படியே மிரண்டு பாக்குறாரு. பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ற, அப்பா இஸ் மிஸ்டர் நடேசன், நான் இவரை தான் லவ் பண்றேன், சிநேகிக்கிறேன். உடனே அந்த கரடி மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்துருச்சு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிர்த்துச்சு. இது வரைக்கும் 2 மாப்பிள்ள ஒரு நாயாவது என் காலில் விழுந்துச்சா? இது வரைக்கும் ஒரு நாளாவது அவனுங்க வந்து என்ன மாமான்னு கூப்பிட்டுருப்பானுங்களா? இவன் எவ்வளவு அழகா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கோமா. அவரு ஓகே சொல்லிட்டார். அம்மாவும் சரி, இதேதான் ஏற்கனவே ஒரு 2 பேரை கட்டி என்ன சரி கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்ந்து. 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி காட்டுக்குள்ள போய் மகிழ்ச்சியா வராங்க. சொல்லிட்டாங்க, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், இவ்வளவு சின்ன வீட்டுலலாம் இருக்க மாட்டேன், எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு 350 ஏக்கர். கல்யாணம் ஆச்சு, பொண்ணு மாசமா ஆச்சு, பொண்ணு பிரசவமும் ஆச்சு. அம்மாவுக்கு செய்தி வருது, பொண்ணு குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் வராங்க. வந்த உடனே எப்பவுமே அம்மா வந்து பொண்ணை தனியா கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளை உன்னை எப்படிமா வச்சிருக்கிறாரு. இதுதான் அந்த கதையினுடைய மிக முக்கியமான நுட்பமான இடம். இதை பேசுவதற்குத்தான் இந்த கதையை அவர் பேசுறார். உன்னை எப்படிமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு சிகரெட் இல்ல, ஒரு குடி இல்ல, என் வீட்டுக்காருக்கு வாய் சுத்தம். இன்னொன்னு, என்ன சந்தேகப்படவே மாட்டார். நீ வாட்ஸ்அப்ல எவன் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், நீ ஃபேஸ்புக்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த, நேத்து நைட்டு ஒரு கால் வந்தது, யார் கால், இப்படி எல்லாம் அவர் என்ன சந்தேகப்படவே மாட்டாரு. இன்னொன்னு, என் வீட்டுக்காருக்கு போனே இல்லை, அதனால எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு, நான் ஏதாவது தேன் கேட்டா, கிழங்கு ஏதாவது கேட்டா, நீ வாங்கிட்டு வந்து கொடுக்க எனக்கு 1 மாசம் ஆகும், தூண்டு தேன் வாங்கி தருவேன். நான் தேவைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் எனக்கு தேனடையா கொண்டு வந்து வச்சிருவேன். கிழங்குன்னு சொன்னா லாரியா கொண்டு வந்து கொட்டுவார். அதே மாதிரி இந்த வீட்டுல ரொம்ப ஆச்சாரமா காலையில எழுந்து தலை குளிக்கணும், பூஜை பண்ணணும். எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, நான் குளிக்கிறதே கிடையாது. என்னைக்கா அப்படி சுத்திக்கிட்டே இருப்போம், ஆத்துல அப்படியே அருவி கொட்டும், குளிச்சுட்டு. இதெல்லாம் கேட்கும் போது அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. பொண்ணு நல்லா இருக்கிறால. அப்படியே வெளியில போய் அவங்க அப்பாவை பார்ப்பாரு. அந்த அம்மா பார்க்கும், அவர் அந்த காப்பி சூடு பத்தல, இன்னொரு காப்பி கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் போட்டிருப்பார். அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கும், உன் காட்டுல வேற ஏதாவது ஒரு கரடி இருக்கா அப்படின்னு கேட்கும். இதுதான் அந்த கதை. இது எவ்வளவு ஒரு பெண்ணிய சிக்கலை, எவ்வளவு ஒரு நுட்பமான பிரச்சனையை இன்னைக்கு வந்து இத்தனை சதவீத ஆண்கள் இப்படியாக ஒரு பெண்ணை வந்து குடி, சிகரெட்டு, வரதட்சணை எத்தனையோ பேர்ல டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த பெண்கள் வெளியே வர முடியாம ஒரு மனைவி சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவதற்கு எவ்வளவு ஒரு நுட்பமான கதையாடலை அவர். இதைதான் நான் மாணவர்களுக்கு சொன்ன, அவ்வளவுதான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாணவர்கள் கூகுள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பால் சக்கரியாவுடைய கதைகள் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கதை சொன்னா போதும்,
மாணவர்கள் அந்த கதையை பிடித்துக் கொண்டு அடுத்தடுத்த தளத்திற்கு போயிடும். நீங்க நிறைய வரலாற்று நூல்களை தேடி, நீங்க புனைவுகள் மட்டும் கிடையாது, வரலாற்று நூல்களை தேடி வாசியுங்கள். தன் வரலாறு. நீங்க ரஞ்சித்துடைய படத்துல கபாலி படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ரஜினிகாந்துடைய என்ட்ரி சீன் ஒண்ணு இருக்கும். தொடக்கமே ரஜினிகாந்த் இருப்பார், ஜெயில இருப்பார். ரஜினிகாந்த் கையில ஒரு புத்தகம் இருப்பதை போல ரஞ்சித் அந்த படத்தை காட்டி இருப்பார். ஒரு படத்துல இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் கையில தேவையில்லாமல் ஒரு புத்தகத்தை ஒரு இயக்குனர் வைக்க மாட்டார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் மை ஃபாதர் பாலையா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதற்கு பிறகு தமிழ் ரசிகர்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க, இங்கிலீஷ் புக்கா இருக்கு, என்ன புத்தகமா இருக்கும். அதற்கு பிறகு தமிழ் வாசகருடைய தேவை கருதி அது என் தந்தை பாலையா அப்படின்னு தமிழ்ல வந்துச்சு. ஏன் இப்படி ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு பின்புதான் ஒரு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தன் வரலாற்று நூல். ஓபி சத்யநாராயணா அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நூல். அவர் ஒரு வேதியியல் இயற்பியல் பேராசிரியர், பிசிக்ஸ் ப்ரொஃபசர், ரிட்டையர் ஆயிட்டார். அவருடைய பேத்தி இப்போ அமெரிக்காவில் இருக்கு. அந்த பேத்தியை பார்க்கும் பொழுது அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த குழந்தை ஒரு அமெரிக்க குழந்தை மாதிரி இப்ப பிறந்திருக்கு. அதனுடைய கண்கள் நீளமா இருக்கு, உதடு சிவப்பா இருக்கு, நிறம் வெள்ளையா இருக்கு, முடியெல்லாம் சுருள் சுருளாக இருக்கிறது, ஒரு அமெரிக்க குழந்தை போலவே இருக்கிறது என்னுடைய பேத்தி. இந்த குழந்தை நாளை வளரும் பொழுது என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த அமெரிக்காவினுடைய வரலாற்றை படிக்கலாம், இங்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க அடிமைத்தனத்தை பற்றி படிக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன தெரிய வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றால், இந்த குழந்தை இந்த அடிமை முறையை காட்டிலும் மிக கொடூரமான ஒரு ஜாதிய அடிமை முறையில் அவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அந்த குழந்தைக்கு தெரியணுன்றதுக்காகவே அந்த புக்கை எழுதியிருக்கிறார். ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால ஆந்திராவிலிருந்து ஒரு தலித் சமூகம் எப்படி இந்த இடத்திற்கு நகர்ந்து வந்தது, ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்தை சார்ந்த அந்த குடும்பம் ஒய்பி சத்யநாராயணாவுடைய முன்னோர்கள் ஒரு மாட்டு தொழுவத்துல அவங்களுடைய எஜமானுக்கு அடிமையாக இருந்து திரும்ப திரும்ப அந்த மாட்டு தொழுவத்தை பார்த்துக்கணும், மாட்டை கட்டணும், மாட்டு தொழுவத்திலே தூங்கணும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவர்களுக்கு வேற சிந்தனை கிடையாது. ஏதாவது நிலம் இருந்ததுன்னா அதை புடுங்கிடுவாங்க, அவ்வளவுதான். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் இருந்து அந்த கிராமத்தை நோக்கி ஒரு குடும்பம் வெளியே வருகிறது. வெளியே வந்ததற்கு பிறகு ரயில்வேயில் வேலை செய்கிறார்கள். ரயில்வேவை நம்ம ரொம்ப பாராட்டம். ஜாதி மத பிரச்சனைகளை பல தீர்வு கண்டது ரயில்வே தான். அதற்கு பிறகு தன்னுடைய மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி படிக்க வைத்து, ஒரு கல்வி என்பது இப்படி மாட்டு தொழுவத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு இயல்பியல் பேராசிரியராக உயர்த்தும் என்கிற ஒரு கல்வியினுடைய நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த புத்தகத்தை இயக்குனர் அவர்கள் மறைமுகமாக அங்க வச்சிருப்பாங்க. நீங்க வரலாற்றை தேடி படிங்க. என் சரித்திரம் எழுதினது ஒரு தன் வரலாறு. ராஜ்கௌதமன் சிலுவைராஜ் சரித்திரம்னு ஒரு புக் எழுதியிருப்பார், அதுவும் தன் வரலாறு. நீங்க 2 தன் வரலாறையும் படிங்க. ஒரு சாமிநாத ஐயர் அப்படிங்கிறவருடைய வரலாறு எப்படி இருக்கிறது, ஒரு ராஜ்கௌதமன் என்கிற ஒரு தலித் எழுதக்கூடிய வரலாறு எப்படி இருக்கிறது. 2 பேரும் ஒரே நாட்டுல, ஒரே சமூகத்துல, ஒரே ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் முன்னேறுவதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருத்தனுக்கு கல்வி கற்று அந்த கல்வியை பெறுவது என்பதை இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா. இதைத்தான் இலக்கியங்கள். இப்படி ஒரு சமூக வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். யதார்த்தத்தை பேசக்கூடிய கதைகள். இங்க இமயம் வந்திருப்பார், தன்னுடைய கதைகளை பற்றி சொல்லி இருப்பார். ஒரு துணிச்சலான எழுத்தாளர். அவர் திமுக தான் இருக்கிறாருனாலும் அந்த கட்சியில இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசுவார். ஒரு மாற்று சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய யதார்த்த கதைகளை அவர் பேசுவார். நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெரினா புரட்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாடே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டம், உலகமே திரும்பி பார்க்க வைத்த போராட்டம். ஜல்லிக்கட்டு எங்களுடைய பண்பாடு, நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னா நாம ரொம்ப குதிச்சிட்டு இருந்த ஒரு பண்பாட்டு புரட்சி அது. ஊரே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் நன்னாரன் கோட்டை கதைகள்னு ஒரு கதையை எழுதுறாரு. அந்த கதையில அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தென்பகுதி, தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, அங்கேயும் இதே போல ஜல்லிக்கட்டு நடக்கிறது, அங்கேயும் இதே போல மாடு பிடிக்கும் போட்டிகள் நடக்கிறது. ஆனால் இந்த மாடு பிடிக்கும் போட்டியில் ஒரு தலித் கலந்து கொண்டான் என்று சொன்னால் அந்த தலித்தும் கொல்லப்படுகிறான், அவனுடைய மாடும் கொல்லப்படுகிறது. இங்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்குமான போராட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழனுக்கான பண்பாடு கிடையாது.
ஆனா அந்த கதையில் அதை அவர் முக்கியத்துவப்படுத்துறார். அந்த இடங்கள்ல தென்பகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், நீங்க சொல்லுகிற தமிழனுக்கான போட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டியில ஒரு ஒடுக்கப்பட்டவன் கலந்து கொள்ள முடியல. அப்போ இது யாருக்கான போட்டி? இதை பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். நாடே ஒரு ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவாக இருந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டினுடைய மற்றொரு அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுறது அப்படின்னா அவருடைய படைப்புகள். பிராதிமணன் ஒரு கதை எழுதியிருப்பார். தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஒரு பிரச்சனை. கொளஞ்சியப்பர் கோயில், நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், விருதாசலத்துல கொளஞ்சியப்பர் கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயில்ல என்ன சிறப்புன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது காணும், கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னா சீட்டு கட்டி போட்டா கிடைச்சிடும். சீட்டு கட்டி போடுறதுன்னா அங்க போய் ஒரு சீட்டுல எழுதி சாமிக்கு மரத்துல கட்டிட்டு வரணும். அது கொளஞ்சியப்பர் கோயில்ல ஒரு வழக்கம். அந்த கதையில வரக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ சீர் செய்யறதுக்காக எதையோ அடகு வச்சு நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. ஆனா எவனோ திருடன் தூக்கிட்டு போயிட்டான். புருஷங்காரன் அடின்னு அடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அதுதான், திருடனை கண்டுபிடிப்போம், போய் போலீஸ்க்கு அதெல்லாம் கிடையாது, எப்படி நீ தொலைப்ப, உங்களை நம்பி விட்டுட்டு போன, அடிக்கிறோம். அந்த பெண் என்ன செய்யுதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கும் போது 4 பக்கத்துல இருக்க அக்காங்க வந்து கொளஞ்சியப்பர் கோயில்ல போய் சீட்டு கட்டி போடு, கொளஞ்சியப்பர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இந்த அம்மா அந்த கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு போகுது. சீட்டு கட்டி போடுறதானே, பேப்பர்ல எழுதி போட்டுடலான்னு போனா, போகும்போதே அங்க ஒரு ஆள், எங்க போற, சீட்டு கட்டி போட போறேன். நாங்க எதுக்கு ஆபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்க்கு போனா ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் 100 ரூபாய். அதை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா சரி, என் மனசுல இருக்கிற ஒரு பிரச்சனையை சீட்டு கட்டி போடுறது நடுவில் ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ் கூட சும்மா இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்க இருந்து வர அப்படின்னு அந்த அம்மாவை கேட்கிறாங்க. பொதுவா எங்க இருந்து வரேன்னு நம்மள யாராவது ஒரு பிரச்சனை நேரத்துல கேட்டோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் தூரமா இருந்து வரோம்னு சொல்லுவோம், இயல்பு. ஏன்னா சீக்கிரம் வேலை ஆகணும்ட்டு. அந்த அம்மாவும் தூரமா இருந்து வரேன்னு சொல்லிச்சு. உடனே இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்கிறாரு அந்த ஆபீஸ்ல இருக்கிறவர். எதுக்கு, இப்பதான் ஃபார்ம் 100 ரூபாய், நீங்க தூரத்துல இருந்து வந்தா இன்னொரு 100 ரூபான்றீங்க. கொளஞ்சியப்பர் என்ன உன் வீட்டுக்கு நடந்தா வருவாரு, குதிரையில வரணும்ல, அந்த குதிரையில வர்றதுக்கு குதிரைக்கு நான் புல்லும் புண்ணாக்கும் வாங்கி போடணும்ல, அதுக்குதான் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய். இது வந்து கூகுள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கு. இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு காசு, சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டா இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளவு காசு, அதுக்கு மேல போனா இவ்வளவு காசு அப்படின்னு இருக்கு. இது வந்து இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயில்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு எழுத்தாளருக்கு ஒரு துணிச்சல் இருக்கு. எழுத்தாளரால தான் இது செய்ய முடியும். இப்படி நாம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு யதார்த்த வாழ்க்கை, அது கூட நம்ம கிட்ட இன்னொன்னு சொல்லுவோம், ஒரு 10 நாள் பாரு, 200 ரூபாய் கட்டிருச்சு, இப்ப சீட்டு எழுதி போட்டாச்சு, 10 நாள் கழிச்சு பாரு, சாமி உனக்கு கண்டுபிடிச்சு தரலன்னா அடுத்து இன்னொரு சீட்டை கட்டுங்கிறோம். ஏன்னா சாமிக்கு நிறைய பிராதுமணம் இருக்கு, சாமி மறந்துடும். அதனால திரும்பி நீ நினைவூட்டுறதுக்கு இன்னொரு சீட்டு கட்டி, ஒரு ஆன்மீகத்தை எப்படி ஒரு வணிகமாக மாற்றுக, இதை பேசுவதற்கு ஒரு தைரியம். இப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்து ரொம்ப எல்லாமே அறிவுறுத்துற மாதிரியே இருக்கு. இலக்கியம்னா இப்படி ஒரு அட்வைஸ் தானா, இலக்கியம்னா இப்படி வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தானா? இலக்கியம் அறிவுறுத்துவது மட்டும் கிடையாது, இலக்கியம் இன்புறுத்துவதும் இலக்கியம் தான். நீங்க பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு நாம திரும்ப திரும்ப என்ன பண்றோம், அறத்துப்பால், பொருட்பால், இதையே பாடமா வச்சு 3வது ஒரு பால் இருக்கு, காமத்துப்பால். இதை சொல்லி கொடுக்கறதே கிடையாது. நமக்கு என்னன்னா அந்த பேரே பிரச்சனையா இருக்கு. காமத்துப்பால்னா ஏதோ பயங்கர காமமா இருக்கும் போல இருக்கு. காமம் என்பது இன்னைக்கு இருக்கிற பொருள், அன்னைக்கு பொருள் வேற. அன்னைக்கு காமம் என்பது காதல், அவ்வளவுதான். பொருள் காலப்போக்குல நாற்றம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, நாற்றம் ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாற்றம்னா வேற அர்த்தம். அன்னைக்கு நாற்றம் என்றால் நல்ல மனம். அந்த நாற்றத்தை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு உங்க காதலி பக்கத்தில் வரும்போது நான் சங்க தமிழில் பேசுகிறேன், என்ன நாற்றம் உன் மீது அப்படின்னா அவ போயிடுவோம். அன்னைக்கு நாற்றம் வேற, இன்னைக்கு நாற்றம் வேற. அன்னைக்கு காமம் என்பது வேறு, இன்னைக்கு காமம். இன்னைக்கு காமம் தப்பான அர்த்தத்துல வள்ளுவர் அதை எழுதல. நீங்க அதுக்குள்ள தலைவன் தலைவியை வர்ணிக்கிற ஒரு இடம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க வள்ளுவருக்கு நாம ஒரு உருவம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, தாடி எல்லாம் வச்சு குடுமையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு வயசான சாமியார் மாதிரி. நீங்க காமத்துப்பால் படிச்சு பாருங்க, வள்ளுவருக்கு நீங்க வேற ஒரு உருவம் கொடுப்பீர்கள். விண்மீன்களுக்கு குழப்பம் வந்து விட்டதாம். என்ன குழப்பம்? வானம் எங்க இருக்குன்னு தெரியல, மேல இருக்கா கீழே இருக்கான்னு தெரியல.
ஏன் வானம் மேல இருக்கா கீழே இருக்கா தெரியல. ஏன்னா மேலையும் ஒரு நிலா இருக்கு, கீழையும் ஒரு நிலா இருக்கு. கீழே இருக்கிற நிலா யாருன்னா தலைவி. அந்த கீழே இருக்கிற நிலா தலைவி, அவனுடைய முகம் நிலவை போல இருப்பதால் விண்மீனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருச்சு, மேல நிலா இருக்கா கீழே நிலா இருக்கான்னு தெரியல. இத சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, இல்ல இல்ல என்னுடைய தலைவி முகம் நிலா இல்ல. ஏன்னா நிலவுக்கு கூட கொஞ்சம் மூஞ்சில கரைகள் இருக்கு, நிலவுக்கு கரை இருக்கு, என் ஆள் மூஞ்சில அந்த கரை கூட கிடையாது. வெறும் ரசனை தான். உலவி நுணுக்கம்னு அவங்க எழுதுறான். பள்ளிகள் இன்னைக்கு போய் படிச்சுப்பார். தலைவன் சாப்பிட உட்கார்றான், சாப்பிடும் போது விக்கல் வருது. விக்கல் வரும்போது தலைவி சொல்றா, நான் இங்க இருக்கிற உன்னை எவன் நினைக்கிறான், உனக்கு ஏன் விக்கல் வருது? நம்மகிட்ட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, சாப்பிடும் போது ஏதாவது புறக்கேறிச்சுன்னா யாரோ நினைக்கிறான். ஒரு சண்டையை எப்படி தொடங்குறா ஒரு பொண்ணு, வெறும் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சமையல் செஞ்சு போட, நாளைக்கு காய் வாங்கின்னு வரணும், இப்படியே கேட்ட வாழ்க்கை நல்லா இருக்காது. உடுதல் காமத்திற்கின்பம். சின்ன சின்ன கோபம் சண்டை இருக்கணும், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழகா. நான் இங்க இருக்கும்போது எவன் உன்னை நினைக்கிறான். அடுத்த திருக்குறள்ல திரும்பவும் அவனுக்கு விக்கல் வருது, அவன் அடக்குறான். அப்போ அவ சொல்றா, திரும்பவும் உன்னை எவ்வளவு நினைக்கிறா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ அடக்குற. இப்ப அவன் பேசணும்ல, அவன் சொல்றான், எல்லாரை விட உன்னைதான் எனக்கு பிடிக்கும், நீ ஏன் இப்படி சந்தேகப்படுற? எல்லாரை விட பிடிக்கும்னா யார் யாரை விட அப்படின்னு அவ கேட்கிறான். நான் வேலைக்கு போற இடத்துல கூட உன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னதான் நினைச்சியா? அப்ப மறந்துட்டியா? மறந்தாதானே நீ நினைக்க முடியும். இந்த ஜென்மத்துல உன்னை தவிர எனக்கு வேற எவ்வளவு பொண்டாட்டி இல்ல. இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல வேற எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கியா? இப்படியே போதுங்க. ஒரு சாப்டர் ஃபுல்லா, ஒரு அதிகாரம் ஃபுல்லா புலவி நுணுக்கம் போய் படிச்சுப்பார். எந்த மெசேஜும் இல்லை, ஆனா படிக்க படிக்க ரசனையாக இருக்கு. ஒரு தலைவன் மேல தப்பு இல்லைன்னா கூட, இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமா. இதுக்கு அண்மை காலத்துல ஒருத்தர் வசன கவிதை நடையில ஒரு உரை எழுதியிருக்காரு. அவள் சேலையில் வந்தாள், அழகாக இருக்கிறது, இந்த சேலை அழகாக இருக்கிறது என்றான். நல்லி குப்புசாமியிடம் போய் சொல் என்று சொல்லி நகர்ந்தாள். இந்த சேலையில் நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று தயங்காமல் ரூட்டை போட்டான் அவன். அப்போ அந்த சுடிதாரில் தேவாங்கு மாதிரியா தெரிந்தேன் என்று தளராமல் கேட்டை போட்டாள் அவள். 1க்கு 3 முறை யோசித்து விட்டு, நீ கட்டி இருப்பதால் இந்த சேலை அழகாக இருக்கிறது என்றான் அவன். இது சரியாக இருக்கிறது என்று சிரித்தாள் அவள். ஒரு திருக்குறளுக்கு இப்படி ஒரு உரை எழுதப்பட்டிருக்கு. எழுதினவர் யார் தெரியுங்களா? சிந்துவெளி ஆய்வறிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு தீயா அப்படின்னு ஒரு புத்தகம் பாரதி புத்தகாலத்துல கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு திருக்குறள் மரபார்ந்த ஒரு விஷயத்திற்கு இன்றைய இளைஞன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இப்படி. நீங்க கு அழகிரிசாமின்னு ஒருத்தர், கதைகளுக்கு மன்னன். அவரை மாதிரி அன்பளிப்புன்னு ஒரு கதை போதும். சிறுவர் உலகத்தினுடைய உளவியலை புரிந்து கொள்ள அதற்கு இணையாக ஒரு கதை இதுவரை உலகத்தில் இல்லை. ஆனா அவர் வெறும் கதையாசிரியர் மட்டும்தானான்னு கேட்டா கிடையாது. கு அழகிரிசாமி கட்டுரைகள் எழுதுவதில் மிக அசத்தலான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். பழந்தமிழினுடைய தனிப்பாடல்களை எல்லாம் எடுத்து நமக்கு அப்படி லட்டு மாதிரி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் இருந்ததா அப்படின்னு தமிழ் பேராசிரியர்கள் எங்களுக்கே அவருடைய கட்டுரைகள் படிச்சுதான் தெரியும். நமக்கு ஒரு பொதுவான ஒரு மனநிலை இருக்கு, முடி இருந்தா அது ரொம்ப அழகு, மொட்டை தலை அப்படின்னா அது அழகில்லை. அதனாலதான் நிறைய பேர் மொட்டை தலையெல்லாம் இருந்தா கேப் எல்லாம் போட்டு அதை மறைச்சு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கும். ஆனா மொட்டை தலை இருக்கிறவன் தனக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கணும் இல்ல. இப்படி அழகிலும் அழகிலும் நம்மள எல்லாம் ஊர் சொல்லிட்டு இருந்தா எப்படி? நமக்குன்னு ஒரு நியாயத்தை பேசணும் இல்லையா? மொட்டை தலைக்காரன் தனக்கு ஒரு நியாயத்தை பேசுறான். அவன் சொல்றான், அன்னைக்கெல்லாம் ஆண்கள் குடுமி வச்சிருப்பாங்க, தலை நிறைய முடி. மொட்டத்தலைக்காரன் சொல்றான், நீங்க என்ன இருந்தாலும் உங்க குடுமிய கட்டியே ஆகணும். அப்படின்னா உங்கள் தலை ஒரு கட்டுப்பட்ட தலை, எங்கள் தலை கட்டுப்படாத தலை, நாங்க ஃப்ரீயா இருக்கணும். மொட்டக்காரனுக்கு ஒரு அவருக்கான நியாயம். உங்க தலைக்கு என்ன வேணும், எங்க தலைக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். உங்க தலை அழுக்காவும் ஷாம்பு வேணும், அதெல்லாம் பளபளப்பா வச்சுக்கணும். எங்க தலைக்கு அதெல்லாம் தேவையே படாது. அதை விட
முக்கியம். எவனாவது நீ பலசாலி கிட்ட சண்டைக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, அவன் உன்னை அடிக்கும் போது நீ தப்பிச்சு ஓடுனா உன் குடுமி அவன்கிட்ட மாட்டிக்கும். எங்களுக்கு அவன் பிடிச்சி இழுத்தானா வழிகிட்டு வரும், நாங்க ஓடிடும். அதை விட முக்கியமானது, காதலியோடு உட்கார்ந்து நீ கொஞ்சிட்டு இருக்கும் பொழுது காதலி செல்லமா உன் தலையில கொட்டினான்னு வச்சுக்கேன், முடி இருக்கிற தலையில மொத்தலி விழும், சத்தம் நல்லாவே இருக்க. ஆனா எங்க தலையில கொட்டினான்னு வச்சுக்கேன், கணீர்னு அப்படி கம்பீரமா விழும். மொட்டை தலை எவ்வளவு ஒரு தனிப்பாடு. இப்படி ஒரு பாட்டு இருக்குதுன்றதை அவர்தான் எழுதுறாரு. இன்னொரு செவிலி தாய், அவருடைய பொண்ணு யார் பையன் கூட உடன்போக்கு போயிட்டான், காணும். எங்கேயோ காதலிச்சா இப்ப உடன்போக்கு போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. செவிலி தாய் தேடிக்கிட்டு போறான். தேடிக்கிட்டு போகும் பொழுது ஒரே பாலைவனம். பாலைவனம்னா வறட்சியான இடம், ஒரே முள்ளுக்காடா இருக்கு. அவளால கால் எடுத்து வைக்கவே முடியல, வைக்கிற இடம்லாம் முள்ளா இருக்கு. ஆனா அப்படி போகும்போதுதான் அவள் ஒரு பாத சுவடு பார்க்கிறாள். அந்த பாத சுவடு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, இந்த வழியாதான் நம்ம பொண்ணு போயிருக்கணும் அப்படின்னு அந்த சுவடை பார்க்கிறாள். ஆனா சுவடு பார்த்தா ஒரு ஆணினுடைய சுவடு, ஒரு ஆம்பளை கால். அப்ப என்ன யோசிக்கிறா, சரி இந்த கால் வழியாவே நம்ம நடந்து போயிடலாம், கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த கால் இருக்கிற இடம் கண்டிப்பா முள் இருக்காது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் நடந்து போன இடம். அதனால ஏற்கனவே இருக்கிற பாத சுவடு மேலேயே அப்படியே கால் வச்சு அவ அப்படியே நடந்து போறான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன எண்ணம் தோன்றுது அப்படின்னா, இதே மாதிரிதான் நம்ம பொண்ணும் அவன் பாதத்து பின்னாடியே கால் வச்சு போயிருப்பாளோ அப்படின்னு அந்த ஏற்கனவே நடந்த கால்களை, பாதச்சுவடுகளை உற்று பார்க்கிறாள். உற்று பார்த்தா ஒரு ஆணின் கால் சுவடுக்குள்ளேயும் ஒரு பெண் சுவடு இருக்கிறது, உள்ள இருக்கு. உற்று பார்த்தா அப்போ அவ என்ன வசனம் சொல்றான்னா, என்னுடைய பிள்ளைகள், இந்த 2 பேரும் போனாங்க இல்லையா, நாலடியாரை திருக்குறளாக்கி விட்டார்களே அப்படிங்கிறான். நாலடியாக போக வேண்டியது 2 அடியாக போயிட்டாங்க. 4 அடி இருக்க, ஒன்னொன்னுல 2 அடி. இத சொல்லிட்டு அவ சொல்றா, இப்படி ஒருத்தன் என் பொண்ணு கால்ல முள்ளு குத்த கூடாதுன்னு இவ்வளவு பத்திரமா கொண்டு போயிருக்கானா, இவனை விட சிறந்தவனையா நான் மாப்பிள்ளையா நான் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த பாட்டெல்லாம் எழுதின ஆசிரியர் யாருன்னே தெரியல. ஆனா இதையெல்லாம் கண்டுபிடித்து கு. அழகிரிசாமி பழந்தமிழ் கட்டுரைகளா எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் நிறைய பேசலாம். பறவையை வரைந்தேன், அது பறந்து சென்றது. மீண்டும் பறவையை வரைந்தேன், அது பறந்து சென்றது. ஒரு மரத்தை வரைந்தேன், பறவைகள் எல்லாம் அதில் வந்து அமர்ந்து விட்டது. எங்கோ படித்த கவிதை. இந்த புத்தக திருவிழா என்கிற ஒரு மரத்தை வரைந்திருக்கிறீர்கள். இந்த வாசக பறவைகள் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது. உங்கள் சிந்தனைகள் விரியட்டும். வளைந்த எழுத்துக்களை படியுங்கள், உங்கள் வாழ்க்கை நேராகும். புத்தகத்தை தலை குனிந்து படியுங்கள், உங்கள் வாழ்க்கை நிமிரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். சிரிக்க சிந்திக்க என்று சிறப்பானதொரு சிறப்புரையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் ஜே. சுடர்விழி அம்மா அவர்களுக்கு தருமபுரி புத்தக திருவிழாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.